ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் சைட்ல கண்டுபிடிக்கிற பக் எல்லாமே எப்படி வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதையும், அப்புறம் இந்த NCIIPC ஸோ இந்த சைட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது நெறைய பேருக்கு தெரியும். பிகாஸ் நான் நெறைய வீடியோல இத நான் சொல்லியிருப்பேன். இது என்ன சைட்? இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத. பட் ரீசென்ட்டா கூட ஒருத்தவங்க வந்துட்டு ப்ரோ எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தெர்ல. அப்படின்றது ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே இது ஒரு வீடியோவா போட்டுடலான்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ ஒண்ணுமே இல்ல. ஸோ இந்த NCIIPC அப்படின்றது நேஷனல் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் சென்டர். ஸோ ஜென்ரலி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் சென்டர் மாரி இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மாரி வச்சிருக்காங்க இவங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே இதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ பாயிண்ட் ஆஃப் பக் பவுண்டி ஓகேவா? இப்ப நீங்க பக் பவுண்டி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பக் பவுண்டில வந்துட்டு நீங்க ஒரு இந்தியன் கவர்மெண்ட் சைட் ஃபார் எக்ஸாம்பிள் URL .gov.in ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சைட்ல இப்போ நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல வந்துட்டு நீங்க பக் கண்டுபிடிக்கலாம்னா .gov.in .gov. இந்த மாரி லைக் .go.in அப்படின்ற இந்த மாரி ஒரு சைட்ல வந்துட்டு எண்ட் ஆயிடுச்சுன்னா, யூ கேன் ஜஸ்ட் ஹண்ட் ஆன் தட் ஸ்பெசிஃபிக் சைட் ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு போர்ட்டல்ல வந்துட்டு நான் ஒரு பக் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இது எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அது எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இந்த NCIIPC தான். ஓகே ப்ரோ. இதுல போய் நான் எங்க போய் ரிப்போர்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரால் டவுன் ஆகி ஒரு 3 ஃபார்ம் வந்துட்டு காட்டும். இன்சிடென்ட் ரிப்போர்ட்டிங், வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் அண்ட் தென் மால்வேர் ரிப்போர்ட்டிங். ஸோ நீங்க பக் பவுண்டி தான் இப்ப பண்ணிட்டு இருப்பீங்க மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும். ஸோ நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் ஃபார்ம் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த சைட்ல வந்துட்டு ஒரு கிளிக் ஜாக்கிங் பக் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஜஸ்ட் உங்களோட நேம் ஓகேவா? ஸோ உங்களோட நேமு, உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்றீங்க அப்படின்றது. ஸோ இங்க வந்துட்டு கிளிக் ஜாக்கிங் அப்படின்றது நீங்க குடுத்துருவீங்க. அண்ட் தென் இங்க வந்துட்டு இந்த கரெக்ட்டா கிளிக் பண்ணணும். ஓகேவா? இந்த கிளிக் ஜாக்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அந்த பக் எதுவும் இல்லன்னா, நீங்க வந்துட்டு எய்தர் செக்யூரிட்டி மிஸ்கான்ஃபிகரேஷன் ஆர் எல்ஸ் புரோக்கன் ஆத்தென்டிகேஷன். நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பிசினஸ் லாஜிக் ஃப்ளாலாம் கண்டுபிடிச்சேன்னா, நான் வந்துட்டு செக்யூரிட்டி மிஸ்கான்ஃபிகரேஷன்ல நான் குடுத்துருவேன். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த கேட்டகரில எதுவுமே இல்லன்னா, யூ கேன் ஜஸ்ட் கிவ் எனி ராண்டம் திங் சாரி இந்த செக்யூரிட்டி மிஸ்கான்ஃபிகரேஷன் நீங்க குடுத்துறலாம். அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷன். நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணீங்க? இது என்ன பக்? இது என்ன இம்பாக்ட் இருக்கு? அப்படின்றத இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி. ஸோ இது வந்துட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இது இருக்குதா? அப்படின்னா வெப் அப்ளிகேஷனா? அப்படின்னா அப்ளிகேஷனா? ஸோ இந்த மாரி மொபைல் அப்ளிகேஷனா? அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிறணும். ஸோ நீங்க எப்ப ஃபைண்ட் பண்ணீங்க அந்த ஸ்பெசிஃபிக் பக் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸ்டெப்ஸ் டூ ரீப்ரொடியூஸ் ஒன்னொன்னா நீங்க குடுத்துட்டு, ஸோ பிஓசி வந்துட்டு நீங்க கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ் அப்படின்னு குடுத்துட்டு, ஸோ நீங்க ரிப்போர்ட்டட் டூ தி அஃபெக்டட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா, நீங்க நோ குடுத்துக்கலாம். பிகாஸ் நீங்க டைரக்ட்டாவே இங்க ரிப்போர்ட் பண்றீங்க. ஸோ இந்த மாரி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க குடுத்துட்டு, இத ஜஸ்ட் அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்க ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி குடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்ப என்னோட இன்ஃபர்மேஷன் இங்க இருக்குது. இங்க வந்துட்டு கேட்கும் வித் யுவர் சேஞ்சஸ் ஆர் வித்தவுட் சேஞ்சஸ்ன்னு. வித் யுவர் சேஞ்சஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ இது வந்துட்டு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஓசி வீடியோ மட்டும் நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? பிஓசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஓகே ப்ரோ இப்ப நான் இத எங்க போய் ரிப்போர்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா கீழ, ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இமெயில் ஐடில இருந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ rvdp@ncicipc.gov.in. ஸோ இன்னும் புரியலன்னா, நான் இன்னும் தெளிவாவே நான் எழுதிடுறேன் உங்களுக்கு. ஸோ .gov.in. ஸோ ரிப்போர்ட் பண்ண ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் பக் ஃபைண்ட் பண்றீங்க கவர்மெண்ட் சைட்ல அப்படின்னா, இதுதான் மெயில் ஐடி. ஓகேவா? நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிலாம் வந்துட்டு நீங்க புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவ. ஸோ எப்பனாலும் யூஸ் ஆகும். ஸோ இந்த இதுல போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மெயில் ஐடில இந்த ஃபார்ம் வந்துட்டு நீங்க அட்டாச் பண்ணணும். ஓகேவா? இப்ப நீங்க இத ஃபில் பண்ணீங்க பார்த்தீங்களா? இந்த ஃபார்ம் அட்டாச் பண்ணிட்டு, பிளஸ் இல்லாம நீங்க பிஓசி அட்டாச் பண்ணீங்க பிஓசி ரெக்கார்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா? அதுவும் அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அட்டாச் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா, வித்தின் 2 டேஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வித்தின் 2 டேஸ் மேக்ஸிமம் 1 வீக்
ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அவங்க பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் 1 வீக்குள்ள உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருவாங்க. அது வந்துட்டு வேலிட் பக்கா, அப்படி இல்லனா டூப்ளிகேட்டா, அப்படி இல்லனா தேங்க்ஸ் ஃபார் ஃபைண்டிங் த பக் ஜஸ்ட் கன்டின்யூ யுவர் சர்விஸ் அப்படின்ற மாரி ஒரு மெயில் குடுப்பாங்க. ஸோ தட்ஸ் அன் அப்ரிசியேஷன் மெயில் ஃப்ரம் இந்தியன் கவர்ன்மென்ட். உங்களோட சிவில கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். நான் நெறைய முறை சொல்லியிருப்பேன். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் கோ அண்ட் ஹண்ட் இன் த யுவர் கவர்ன்மென்ட் சைட். ஸோ என் நம்பர் ஆஃப் பக்ஸ் இருக்கு. நான் அப்படித்தான் கத்துக்கிட்டேன். ஓகே. இதுல வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க போலாம். அதாவது கவர்ன்மென்ட் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நான் யுஜி படிக்கும்போது நான் அப்ளை பண்ணேன். பட் நான் வந்துட்டு செலக்ட் ஆகல அதுல. பட் இஃப் யூ ஆர் லக்கி யூ கேன் ஜஸ்ட் கெட் செலக்டட். இப்போ வந்துட்டு இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். அவங்க லிஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. பட் நீங்க அடிக்கடி இந்த சைட் வந்து நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாமே போடுவாங்க. ஓகேவா? கவர்ன்மென்ட்க்கு நீங்க வொர்க் பண்ற மாரி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாமே போடுவாங்க. ஸோ அது நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி, உங்களோட காலேஜ்ல போயிட்டு ஒரு ஸ்டாம்ப் மட்டும் வாங்குற மாரி இருக்கும். அது அவங்க குடுத்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு இல்ல. ஓகேவா? ஸோ நீங்க ஜஸ்ட் செக் பண்ணீங்கனாவே தெரியும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஈவென்ட்டா? இல்ல. ஓகே. இந்த என்சிஐஏபிசி இன்டர்ன்ஷிப் புரோகிராம் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் மால்வேர் அனாலிசிஸ்க்கு இருக்கும், பக் பவுண்டிக்கு இருக்கும், அ அ என்னது டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்க்கு இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, எத்திக்கல் ஹேக்கிங்க்கு இருக்கும். இந்த மாரி நெறையா இன்டர்ன்ஷிப் புரோகிராம் வந்துட்டு இந்த இந்த கவர்ன்மெண்ட்டே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில நீங்க வந்துட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மாரி நீங்களே அப்ளை பண்ணலாம். இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். மெயினா இது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் இது. ஸோ அவங்க வந்துட்டு ஓப்பனிங்ஸ் வந்துட்டு போடுவாங்க. நீங்க அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ வேற வந்துட்டு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லைக் ஈவென்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சைபர் செக்யூரிட்டி ஈவென்ட்ஸ். ஸோ அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன? சிவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க. ஸோ அது வந்துட்டு நீங்க இங்க செக் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க Twitterல இருந்தீங்கன்னா, இந்த என்சிஐஏபிசி அவங்களோடது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, அவங்க இந்த மாரி லைக் சிவிஸ், ஸோ இந்த மாசம் ரிலீஸ் ஆன சிவிஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் பக் பவுண்டி. ஸோ இவ்வளோதான் கைஸ். இதான் பேசிக். ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்க இந்த பக் வந்துட்டு ரிப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த சைட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லனா நீங்க இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா கூட நீங்க பண்ணலாம் கைஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இப்படி தான் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஹோப் யூ வுட் ஹவ் லேர்ன்ட் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் டூ அ சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க் யூ. We'll meet in next video.